மீன் சந்தை வாசல்லையே நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரை இருந்துச்சு. நல்லா தோசைக்கல் சூடாயிட்டுது. இப்போ வந்து வெள்ளாரை ரொட்டியும் அப்படி ரெடியாக இருக்குது. நல்லொரு சத்தான ஒரு சாப்பாடு தான். இதில் வந்து சின்னாக்கள்னு சொன்னோம். தம்பி அடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. இதே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிற்கிறோம். நம்மளோட கிச்சனுக்கு தான் நிற்கிறோம். இன்றைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினமும் ஏப்ரல் 21 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல்ல வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் ஒரு குக்கிங் காணொலி தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் அங்கேயே போயிட்டு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் சந்தைக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன். இன்றைக்கி அனு விட்ட அப்புறம் வந்து அம்மா விட்ட எங்கன்னு விட்ட 3 பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் டைம் வந்து இன்றைக்கி இறால் தான் வேண்டாங்க. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான இறால் இன்றைக்குமே இந்த இறால் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து கிலோ 1600 அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அரை கிலோ வேண்டாங்க. அம்மாவுக்கு வந்து 1 கிலோ வேண்டி கொடுத்துட்டு அனுவுக்கு எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு அப்புறம் வந்து காலையிலே தம்பி கூட நீங்கள் நின்றவர் அவரோட வந்து ஒரு ரவுட்டிங் போயிட்டு அப்படியே வந்து தம்பிக்குடியை மெனூட்டை கொடுத்துட்டு அவங்களுக்குரிய மீன் வகையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறால் அப்புறம் வந்து மீன் சந்தை வாசல்லையே நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரை இருந்துச்சு. சரி ஒன்றுக்கு 2 பிடியாக வேண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால் அப்புறம் அந்த வெள்ளாரை இதில் வந்து ஊர் முட்டை இருக்குது. சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மட்டும் போடுது நல்ல பெரிய முட்டை போடுது. சரியோ கொஞ்ச நாளாக போடையில் முட்டை. அப்போ அம்மா அம்மா சொன்னால் அது வெயிலத்துக்கு போடையில் ஆகும்னு சொல்லிவிட்டு அது தவிர்த்து போட்ட முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய முட்டையாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 3ஐயும் பயன்படுத்தித்தான் நாங்கள் வந்து எங்களோட ஆரோக்கியமான ஒரு சமையலை மேற்கொள்ள போகிறோம். பட் எனக்கு வந்து இன்றைக்குமே இன்றைக்கு வந்து சோறு சாப்பிட விருப்பமே இல்லை. இருந்தாலும் வந்து சுவாசம் இங்கே தான் நிற்கல. அவரோட கேட்டுட்டு என்ன சமைக்கலாம்ன்ட்டு அதுக்கப்புறமா நாங்கள் முடிவெடுத்து நல்ல ஒரு சத்தான சமையல் தான் செய்ய போகிறோம். காலையிலேயும் இன்றைக்கி என்ன சமைச்சினாங்கன்னு சொன்னால் புட்டை வச்சு நேற்று இதில் மீன் குழம்பு வச்சுனாங்க, விலை மீன் குழம்புன்னு சொல்லிட்டு. அப்போ அதோடு வந்து வடிவாக எல்லோரும் சாப்பிட்டவ. ஆனால் நான் வந்து சாப்பிடல. இருந்தாலும் வரும்போது அம்மாச்சியில் வந்து வடை வேண்டி கொண்டுருக்கேன். அதுக்காக வெனக்கண்டில் நாங்கள் 3 பேரும் வடையும் பிளேண்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சமையலை தொடர போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வெக்க காலத்தில் வந்து தினமும் சோறு தான் சாப்பிடணும் இல்லை, விரும்பிய சாப்பாட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதே நேரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். மற்றது வந்து உண்மையாக நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை விட பெஸ்ட்டாக வந்து தண்ணி முக்கியம். ஒரு மனுஷனுடைய உடலில் வந்து 90% தண்ணீர் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால உண்மைக்குமே நல்லா தண்ணீர் குடிக்க வேணும், கட்டாயமாக தண்ணீர் குடிக்க வேணும். சரிதான? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த என்ன விளக்கால வந்து குக்கிங் காணொலி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன சமையல் இன்றைக்கும் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. நான் சமைக்கிறதான சமையல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவோம். உண்மைக்குமே நான் வந்து வீடியோ போட்டால் அதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, நல்ல ஒரு ஆதரவாக கமெண்ட்ஸ் போட்டுட்டு நல்ல கமெண்ட்ஸாக தான் இருக்குது. அதே வந்து சொரிங்க இருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறீங்க. அதே பாருங்கள் உங்களுக்கு தாழ்மையான சுபாவம் இருக்குது. அப்படியா என்னென்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியான கமெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உடனடியாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களுக்கு மிக்க நன்றி என்று தான் நான் போடுறேன். நானே நீங்கள் வந்து உங்களோட மனப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்கலாம். நான் எந்த விதமான கோபமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். சரிதான? மென்மேலும் எங்களுடைய காணொலிகளை பார்த்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நீங்கள் எங்களுக்கு தரக்கூடியான ஒரு ஆறுதல். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். இன்றைய நேரம் எங்களுடைய சமையலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான சமையல் தான். இதில் வந்து 1 பிடி வெள்ளாரை எடுத்து வச்சுக்க, 1/2 கிலோ கோதுமை மாவு, 2 ஊர் முட்டை,
அப்புறமா அங்கே தக்காளி பழம் இறால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வல்லாரை ரொட்டியும் இறால் பிரட்டல் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் சமையல் செய்ய போகிறோம். இந்த வெள்ளாரை ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளாரை ஒரு முட்டை இந்த ரெண்டும் தான் இந்த கோதுமை மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த நம்ம ஒரு சூப்பரான சத்தான ரொட்டி செய்ய போகிறோம். இப்போ இந்த ஒரு பிடி வெள்ளாரை எடுத்து இப்போ முதல்ல நாங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து வடிவாக அடித்து எடுக்க போகிறோம். ஓகே, அதனுடைய சாரை அடித்து எடுத்துட்டேன். அப்புறம் முட்டை மா ஓகே இந்த வெள்ளாரை சாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கலவையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் முட்டையை வடிவாக அடித்து எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு பச்சை பசேலண்டு ஆரோக்கியமான ஒரு பச்சை ரொட்டி. ஓகே, இப்போ முட்டையை வந்து வடிவாக அடித்து எடுத்துட்டு இதை நாங்கள் வடிவாக ரொட்டி மாவாக குழச்செடுக்க போகிறோம். வந்து ரொட்டிக்கு பதமாக மாவடிவாக குழச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு மணித்தியாமனா நல்லா புளிக்கட்டும். சரி, அப்போ நல்ல ஒரு சாஃப்டாக வரும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் வெள்ளாரை ரொட்டிமா கலவை இப்போ வடிவாந்து புளிக்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து அப்புறம் நாங்கள் சந்தையெல்லாம் கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்தது. ஆனாலும் மறுபடியுமா வந்துட்டார். அம்மாட்ட போய் நித்திர கொள்வாங்க. பார்த்தீங்களா, தம்பி குட்டிக்கும் எனக்கும் என்ன நம்பர் ஒற்றுமையோ அல்லது சொன்னாலே பிறந்ததில் உடனே கண்ட விட்டு தான் கொண்டு வந்து அவளை பராமரித்தது. அதனால தானோ எப்படியோ தெரியாது என்ன சொல்கிறது, ஓடி ஓடி வேறு என்ன இங்கே தான். பார்த்தீங்களா, எனக்கு தம்பி குட்டி எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கும்போது சீரியஸ்லி ஒரு குழந்தை எனக்கு இல்லையான்னு ஒரு ஃபீலே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமும் தம்பிக்குட்டியை நாங்கள் கிறிஸ்டினாண்ட பர்த்டேக்கு போயிட்டு வரும்போதும் அப்படியே தம்பிக்குட்டி வந்து காருக்கு பின்னுக்கு இருந்தவா. ஆனாலும் வந்து இந்த மடியிலே இருந்து நல்ல நித்திரை கொண்டு இருந்தார். அப்போ அவருக்கு அப்படியே எல்லாம் பழகினோன்னு அது அம்மாண்டு வாய் நிறைய என்னைய கூப்பிட்றாருன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண வேர்டு இல்லை. ஓகே, பார்த்தீங்களா, வந்திருந்து இப்போ நித்திரா கொள்கிறாரு. நீ நித்திராவில் எழும்பி ஒரு தேசிக்காய் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போயிடுவேன். ஆனால் நான் இன்றைக்கி தம்பிக்குடிக்கு நாங்கள் தயாரிக்கிறதான அந்த ரொட்டி மாக்கலவை நல்ல சத்தான நாடி எடுத்து வச்சிருக்குது. அவருக்கு வந்து நைட்டுக்கு மாஜரின் போட்டு சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நல்ல ஒரு நித்திரை போகிறார். ஓகே, குபேரன் தாத்தாவும் ஆள் பக்கத்தில் வச்சிருக்கிறார். ரைஸ் குக்கரில் சோறு போட்டிருக்கேன். இந்த இறால் கறி நாடி அவருக்கு வந்து சோறு சமைச்சு தரட்டேன். நல்லா வேகிட்டு கடைஞ்சி முதல் பால் விடுவோம். அடுத்து வந்து பால் நல்லா அவிஞ்சு கொடுக்குது. இது நல்ல ஒரு இறால் பிரட்டல் குத்தரிசி சோறு எல்லாம் வந்து சுபாஸுக்கு சரியோ. நாங்களும் கரையும் ரொட்டியும் தான் நல்ல சின்ன இறாலாக இருந்தாலும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வெந்தயத்தோடு சேர்ந்து வதங்கியிருக்க வாழை பொத்தி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். எதுக்கான்னு சொன்னால் வாழை பொத்தியும் வறுக்கிறதுக்காக. பார்த்தீங்களா, வாசனையோடு இப்போ இறால் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, வெள்ளாரை ரொட்டி நல்லா தோசைக்கல் சூடாயிட்டுது. இப்போ வந்து வெள்ளாரை ரொட்டியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தோசைக்கல்ல போட்டிருக்கிறோம். பார்த்திங்களா, இப்போ என்ன மாதிரி வேகி கொண்டு வருது வெள்ளாரை ரொட்டி. கொஞ்சம் பாருங்கள் எப்படி சூப்பராக பொங்கி வருதுன்ட்டு இந்த வெள்ளாரை ரொட்டி. பார்த்திங்களா, நல்லா மாப்பிடிச்சிருக்குது. பார்த்திங்களா எப்படி சூப்பராக பொங்கி வருதுன்ட்டு பூரி மாதிரி சும்மா பொசு பொசுண்டு பொங்கி வெப்பி விட்டுட்டேன். பாருங்க எப்படி பொங்கி வந்துருக்குன்னு. இறால் குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தமாக வந்துட்டு. பார்த்தீங்களா, நல்ல சூப்பரான ஒரு இறால் குழம்பு ரெடி ஆகிட்டு. பூரி மாதிரி ரொட்டி வருவேப்பா. அன்றைக்கு தோசைக்கல்லில்
சொல்கிற வெள்ளை ரொட்டியை பாருங்க எப்படி. வாவ், இந்த மஞ்சள் போட்டு வாழை பொத்தியில் வறுக்கணும் தனியாக. ஓகே, இப்போ வாழை பொத்தியும் வந்து நல்லா சூப்பராக வறுவட்டு ரக்கிற கருவம். சமையலில் ஃபினிஷிங்கு வந்துட்டு உண்மைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இந்த வெள்ளை ரொட்டிக்கு போட்டான சீர்வையில் இப்படி பொங்கி பூரி மாதிரி வருதுன்றதும் தோசைக்கல்ல சுட்டான ரொட்டி. இப்போ அடுத்ததாக வந்து முட்டையை வைக்கிறேன் பார்த்தீங்களா. இதோட வந்து என்னுடைய சமையல் வந்து முடிவடையுது பார்த்தீங்களா. நாட்டுக்கோழி முட்டை இப்போ 4 பேருக்கும் வடிவாக அமைஞ்சோன்னு இருக்குது. இப்போ வந்து என்னுடைய சமையலும் வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஓகே, இன்றைய நம்ம உங்களுடைய சமையலை பார்க்கலாம் வாங்கோ. நல்ல சூப்பரான முறையில் வந்து நல்ல ஒரு குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். அப்படியே எங்களை பாருங்க. வெந்தயம் உள்ளியெல்லாம் போட்டு நல்ல சூப்பரான ஒரு இறால் குழம்பு ரெடியாக நல்ல வடிவான ஒரு இறால் குழம்பு அப்படியே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து வாழை பொத்தி வர அப்படியே இங்கே தேங்காய்ப்பு போட்டு இன்றைக்கி நல்ல ஒரு கீரை மசியல். அப்படியே வந்து நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்களா. நல்ல ஒரு சத்தான சாப்பாடு நாட்டுக்கோழி முட்டை. அப்புறம் வந்து வாழை பொத்தி வர கீரை மசியல். ஓகே பாருங்களா. இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு மதிய சாப்பாடாக வந்து இது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. சூப்பரான ஒரு சத்தான மதிய சாப்பாடு. இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக சுட்டதான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளார ரொட்டி பார்த்தீங்களா. நல்ல ஒரு பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வெள்ளார ரொட்டி. வெள்ளார ரொட்டிக்கு சைடிஷாக நல்ல ஒரு இறால் பிரட்டல். அப்படியே எங்கால வந்து நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெப்பர் பவுடர் போட்டு நல்ல ஒரு நாட்டுக்கோழி முட்டை. ஓகே பார்த்தீங்களா. இதுவும் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தான். லஞ்சாகவும் எடுத்துக்கொள்ளலாம், டின்னராகவும் எடுத்துக்கொள்ளலாம். சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரை வடிவாக சாப்பிடலாம். நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடு தான். இதில் வந்து சின்னாக்கள்னு சொன்னால் ஒரு ரொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கோழி முட்டை கறி உண்மைக்குமே போதுமானதாக இருக்கும். பெரியாக்கள்னு சொன்னாலும் 2 ரொட்டி சாப்பிடலாம். நல்ல ஒரு வயிறு நிறைஞ்ச சத்தான சாப்பாடு. பார்வைக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சேம் டைம் வந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. ஓகே பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்களுக்கு செய்தான மதிய சாப்பாடு. ஸோ அது வந்து இறால் குழம்பு வச்சேன்னு சொன்னோன்னே சொல்லிட்டாரு. எனக்கு வந்து சோறு காய்ச்சி சொல்லி அப்போ அதனாலே அவருக்கு குத்தரிசி சோறு சமைச்சிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக எல்லாம் செய்தான். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் இதுதான் எங்களோட மதிய சாப்பாடாக சமைச்சிருக்கிறோம். மெயினாக வந்து எனக்கு வெள்ளார ரொட்டி, ஸோ அதுக்கு வந்து குத்தரிசி சோறோட சைடிஷாக அவர் இதெல்லாம் எடுத்துக்கொள்வார். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து இப்படி அந்த வெள்ளார ரொட்டிக்கு நாங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் போட்டனாலே நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. அதை வந்து தனியாகவும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, அப்போ இதோட வந்து இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இன்றைய தினம் இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காய்ஸ். பாய். ஓகே காய்ஸ். தம்பி